நெல்லை மணிகண்டன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரரே, நீங்கள் கிறிஸ்துவை பற்றி தவறான ஒரு செயல்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். இது மிகவும் ஒரு வருத்தத்துக்கு தக்கதான ஒரு செயலாக இருக்கிறது. எனவே நீங்கள் சற்று அதை குறைத்து கொள்ளுமாறு நீங்கள் பேசுங்கள். ஏன்னா இது ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு. நீங்கள் பேசுங்கள். ஆனால் மதம் என்கிறதான ஒரு செயலை பற்றி பேச வேண்டாம். ஏனென்றால் மதம் என்பது இந்து புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. மதம் என்றால் பைத்தியம் என்று அர்த்தம். இப்போ யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று நாம் சொல்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து என்பது பொதுவான ஒரு காரியம். நான் கிறிஸ்துவன், நான் இந்து, நான் இஸ்லாமியன் அல்லது முஸ்லீம், இப்படித்தான் அழைக்க வேண்டும். தவிர இந்து மதம், கிறிஸ்து மதம், முஸ்லீம் மதம் என்று குறிப்பிட வேண்டாம். மதம் என்றால் பைத்தியம் என்று அர்த்தம். நான் இந்து மதத்தை குறை சொல்ல இங்கே வரவில்லை. இந்துக்கள், இஸ்லாமிய மதத்தை தழுவுகிறவர்கள் மற்றும் கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறவர்கள் அனைவருமே ஒரு சகோதரத்துவமாக நாம் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. நீங்கள் வேதத்தை புரட்டி பலவிதமான காரியங்களை பேசி வருகிறீர்கள். சகோதரரே, வேதம் புனித நூல். வேதத்தை நீங்கள் வைத்து இது பரிசுத்த வேத காமகம் என்று சொல்லி வருகிறீர்கள். இது நல்லதற்கு அல்ல. காரணம் என்னவென்றால், அன்பு நண்பரே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? ஒரு 30, 33, 40, 43, 50, 60 எவ்வளோதான் இருக்கும். ஆனால் இது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறதான ஒரு சம்பிரதாயம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய தாத்தா பற்றி, தாத்தாவுடைய தாத்தா பற்றி தெரியுமா? உங்களுக்கு உங்கள் அப்பா தெரியும். நாளைக்கு பிறகு போகிற உங்கள் மகனை பற்றி தெரியும். ஆனால் உங்கள் தாத்தாவுடைய தாத்தா, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா, ஆனால் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக பிறந்த தேவனை, பல கோடி வருடங்களுக்கு முன்பாக உலகத்தை சிருஷ்டித்த தேவனை நீர் அறிவி. 2019 வருடங்களுக்கு முன்பாக உலகத்தை ரட்சிக்க பிறந்த என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிவீர். ஏன்னா நீ வேதத்தை வாசிக்கிறீங்களே, அறிவிங்க. அப்படிங்கும் பொழுது 2019 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த இயேசுவை நீ பற்றி தெரிந்திருக்கிற. ஆனால் உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா, அதான் உன்னை கொள்ளு பேர்னு கூப்பிடுவாங்கள்ல, அவங்கள பற்றி உனக்கு தெரியுமா? அன்பானவரே, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்குவேன். ஏன்னா அவர் பட்சபாதம் அல்லாத தேவன். நீ எவ்வளோதான் அவர் நிந்திச்சாலும், எவ்வளோதான் திட்டினாலும் அவர் கலங்க மாட்டாரியா. ஏன்னா உலகம் அவருது. இந்நாள் வரைக்கும் நாங்கள் போசிக்கிறோம்,
நாங்கள் அன்பாக இருக்கோம், நாங்கள் சமாதானமாக இருக்கோம் அப்படின்னா என்னுடைய தேவன் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமே. மிகப்பெரியங்கிறதுலாம் இல்லை கிடையாது, அவர் தான் மெயின் காரணமே. இன்றைக்கி நான் ஜீவிக்கிறதும் அவருக்காக தான். அதை விட்டுட்டு நீ கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், உன்னை மாதிரி பல ஜாம்பவான்களை பார்த்தவர் என் தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீ தூஷிச்சிட்ருக்க. ஐயா, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி இருக்க வேதத்தில் உள்ள வார்த்தைகள் புற பொய்யும் புரட்டும் என்று நீ பேசிகிட்ருக்க. மணிகண்டனே, இது நல்லதுக்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உனக்கு விரோதமாக எழும்புகிற காலங்களும் வரும். கிறிஸ்துவுக்கு எதிராக நீ எழும்பியிருக்க. இது நல்லதுக்கு இல்லைண்ணே. சரி, ரைட்டு, ஓகே. இன்னைக்கு அரசாங்கம் என்னென்ன காரியங்கள் செய்கிறதுன்னு மட்டும் புரிஞ்சு. ஏன் ஒரு இஸ்லாமியர் இன்றைக்கி ஒரு டிரைவராக இல்லையா, இல்லை ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜராக இல்லையா, ஒரு பைலட்டாக இல்லையா, இல்லை ஒரு முக்கிய பொறுப்பில் இல்லையா, இந்தியாவில் ஒரு எல்லாத்துலேயும் இருக்கார்ல. அதே மாதிரி ஒரு இந்துக்கள் எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்துலேயும் சேர்ந்தவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்களா இல்லையா. அப்போ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிற ஒரு ஜனநாயக நாடு ஆயுது, மதச்சார்பற்ற நாடு. நீ ஏன் நான் சிவன் பக்தி, சிவன் பக்தனையா? சிவனை பற்றி நாங்கள் அறிவோம், சிவனை பற்றி நாங்கள் அறிவோம். நீ சூலாதியம் போட்டிருக்கு பார்த்தியா, அது எங்களுடைய சிலுவை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி போகிற. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வரையும் பொழுது சூலாதியம் அதாவது சிலுவையானது சூலாதியம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுதான் மெயின். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஆதாம் ஏவாளுக்கு ஆதாம் ஏவாளையும் தேவன் படித்தாரா? ஏதேன் தோட்டத்தில் பழத்தை கொடுத்தாரா? அந்த பழத்தை கொண்டு ஏவாள் சாப்பிட்டாளா? இப்போ இவங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்துச்சா? இவங்க ஆணும் பெண்ணுமா இப்போ என்ன பண்ணாங்க, இருக்கிறாங்க. இதை தான் சிவனும் சொல்லுகிறார். அத்தனுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த உலகத்தை யார் சுற்றி வருங்களோ அவருக்கு தான் ஞானப்பழத்தை தருவேன்னு சொல்கிறார். இது தப்பு இல்லையா? இதே சிவனுடைய கோயிலில் பெருமாளுடைய கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பலியிடுறதா சரித்திரம் சொல்லுதா? ஏன்னா சிவனுக்கும் தெரியும், பெருமாளுக்கும் தெரியும், கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு ரத்தம் சிந்திட்டு போயிட்டாரு. நம்மளுடைய வாசலில் இனி ரத்த பலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் அறிவாரியா, பெருமாளும் அறிவார். அந்த புனித ஸ்தலங்களில் இன்னைக்கு வரைக்குமே ரத்தம் சிந்துதல் இருக்கா? ஏன்னா அவங்க முன்னோர்கள். நீ இன்னைக்கு பிறந்த புறம்போக்கு மானிடனே பார்த்து பேசு, தலை மீறி பேச. கிறிஸ்துவத்தில் அமைதி உண்டு, சாந்தம் உண்டு. யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்க. எலும்புனா வேறு மாதிரி ஆகிடும், எலும்புனா வேறு மாதிரி ஆகிடும். நீ இந்த நாட்டை விட்டு தான் நான் போவோன்னு சொன்னேன், பார்த்து நல்லதுக்கு இல்லை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். இந்தியா வாழ்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் என்னோடு கூட பிறவாத அன்பு நண்பர்கள், சகோதரர்கள். ஜெய்ஹிந்த். இஸ்லாமியராகட்டும், கிறிஸ்துவராகட்டும், இந்துக்களாகட்டும், அனைவருமே என்னோடு கூட பிறவாத அன்பு நண்பர்கள் தான். நீ கலவரத்தை உண்டாக்காதே, அது நல்லதற்கு அல்ல. ஜெய்ஹிந்த்.